அனைவருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். மனம் விட்டு உங்கள்கிட்ட நான் பேச போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதாவது 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களை பத்தி கோபி பேசவே இல்லை. எங்க 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கு நிறைய வீடியோ கொடுங்க கோபி, எங்க கட்டாப்புக்கெல்லாம் என்ன காலேஜ் கிடைக்கும்னு சொல்லுங்க கோபி, நீங்க தானே சொல்லணும், உங்களை தானே டெய்லி பார்க்குறோம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட கட்டாஃபே 100 கீழே தான். உங்கள் இடத்துலேருந்து வந்தவன் உங்களோட கஷ்டம் புரியாமல் பேசுவேன் இந்த இடத்துல. சரி வாங்க, இப்போது இந்த 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி செய்தியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் ஒரு நாள் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது இல்லை, ஊரில் உள்ள நம்ம சொந்தக்காரங்க, நம்ம மாமா மச்சான், நம்மளோட படித்தவன் எல்லாரும் கேவலமாக, ஐயோ 1வது ரவுண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சிரும்பா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில், 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் சும்மா அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள்ட்ட. ஒரு பயமும் தேவையில்லை. நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படி என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நல்லா கேட்டுக்குங்க, 1வது ரவுண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்கல்ல, இதை பாருங்களேன். அதாவது மொத்த மாணவர்கள் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மொத்தமாக கலந்துக்க போகிற மாணவர்கள் இவர்கள் தான் 2,33,812 பேர். இதில் 1வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 37,976 பேர் தான். 2 லட்சம் எங்கே இருக்கு, 37,000 எங்கே இருக்குப்பா? பாதி பேர் 2 லட்சம் மாணவர்கள் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் தான் இருக்காங்க. இப்போ புரியுதா? 1வது ரவுண்டில் ஒரு கொஞ்சூண்டு மாணவர்கள் தான். எவ்வளோ? கொஞ்சூண்டு மாணவர்கள். அவங்க இன்ஜினியரிங் படிக்க தான் விருப்பத்தோடு இருக்காங்களா இல்லையானே தெரியல. பாதி பேர் MBBS போகணுன்னு இருக்காங்க, பாதி பேர் அக்ரிகல்ச்சர் போகணுன்னு இருக்காங்க, பாதி பேர் வெட்டினரி போகணுன்னு இருக்காங்க, பாதி பேர் வேற படிப்பை நோக்கி போகணுன்னு இருக்காங்க. உண்மையாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் மொத்தமாக இருக்கிறவங்க இவ்வளவுதான். இவ்வளோ மாணவர்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க இந்த ஆண்டு. அதில் 1வது ரவுண்டில் இருக்கிறவங்க இவங்க ஜென்ரலில். நீங்கள் கம்யூனிட்டி வாரியாக பாருங்களேன். இந்த ஓப்பன் காம்படிஷனில் மொத்தமாக 9,481 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் 2,330 மாணவர்கள் தான் இருக்காங்க. அதில் பிசி கம்யூனிட்டியில் ஒட்டு மொத்தமாக 1,01,121 மாணவர்கள் இருக்காங்க. அதில் பிசி கம்யூனிட்டியில் 1வது ரவுண்டில் 21,171 பேர் தான் இருக்காங்க. பிசிஎம் கம்யூனிட்டியில் 12,210 மாணவர்கள் மொத்தமாக இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க பிசிஎம்ல 1,811 பேர் தான். எம்பிசியில் ஒட்டு மொத்தமாக 69,762 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 9,731 பேர். ஒட்டு மொத்தமாக எஸ்சி கம்யூனிட்டியில் 34,332 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 2,596 பேர் தான். மொத்தமாக எஸ்சிஏ கம்யூனிட்டியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 5,332 பேர். அதில் 1வது ரவுண்டில் எஸ்சிஏல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 255 மாணவர்கள் தான். எஸ்டியில் மொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் 1,574 பேர். அதில் 1வது ரவுண்டில் எஸ்டியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 82 பேர் தான். இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பாருங்களேன், அப்போ அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இதில் கலந்துக்க போகிறாங்களா, சீட்டு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களாங்கிறதே மிகப்பெரிய குழப்பம். நீங்கள் வேணா சேலஞ்சு, நான் கட்டுறேன் சேலஞ்சு, யாராவது கட்ட முடியுமா? இந்த 37,000 பேரில் 30,000 பேர் தான் சீட்டு எடுப்பாங்க. அதுவே ஆச்சரியம். ஒரு 25,000 பேர் தான் எடுக்கலாம். இதனால ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் ஃபில் ஆகிடாது. ஏற்கனவே நமக்கு இப்போ 1,90,000 சீட் இருக்கு. இவங்க எடுத்துட்டா என்ன சீட்டெல்லாம் காலி ஆயிருமா? அப்படி ஒரு புரளியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள்ட்ட பெற்றோர்கள்ட்ட ஒரு புரளியை கிளப்பி விடுறது. கவர்மெண்ட் சீட்டே வருஷம் வயிற்றெரிச்சலாக போகுது, வீணாக போகுது. ஸோ அதை நமக்கெல்லாம் வேதனையாக இருக்குது. அப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களில் எவ்வளோ மாணவர்கள் 1வது ரவுண்டில் கலந்துக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விட ஒரு 1-2 வாய்ப்பாடு தெரியலன்னு வச்சுங்களேன். இதை பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ பேர், 1வது ரவுண்டில் எவ்வளோ பேர் பாருப்பா, நீயே பாரு. இதை பார்த்து உனக்கு பயம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? மொத்தமாக இருக்கிறவங்கள ஒரு கம்யூனிட்டியில் அப்போ இவங்களாம் கலந்துக்குவாங்களா கலந்துக்க மாட்டாங்களா, அதுவே பெரிய போராட்டமாக இருக்குது. சரியா? பார்ப்போம். இது மொத்தமாக நான் சொல்கிறேன். அதே போல் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களும் இருக்காங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி இங்கே ஒரு பயனும் பேச மாட்டான். ஏன்னா உங்களுக்காக பேசக்கூடிய சேனல் இந்த கோபி சேனல் தானே. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? நான் இருக்கையில் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க?
உங்களுக்கு என்ன பயம்னு கேட்குறேன். ஏன் பயப்படுறீங்க? என்னாச்சு? இப்போ ஒன்றும் ஆகலை. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பண்ணி இந்த பித்தலாட்டம் பண்ணுறது, இந்த ஃப்ராடு பண்ணுறது யாரு? எங்கள்கிட்டே பயமுறுத்துறீங்களா? நாங்கள் மாணவர்களை வச்சு பயம் காட்டுவோம். சரியா புரிஞ்சுக்குங்க. இங்கே 7.5% இடஒதுக்கீட்டில் மொத்தமாக இருக்கவங்க இவ்வளோ பேர், 46,080 மாணவர்கள். அதில் 1வது ரவுண்டில் இருக்கிறவங்க வெறும் 2,750 மாணவர்கள் தான் 7.5ல. இது ஒரு பொருளையை கிளப்பி விடுறது. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட்டு கிடைக்காது, அவ்வளோதான். அப்பா 1-2 வாய்ப்பாடு தெரியுமா? இந்த வீடியோ கொஞ்சம் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. யாராவது சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னால் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. இங்கே பாருங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க 7.5ல. அதில் 1வது ரவுண்டில் 7.5ல எவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்கன்னு பாருங்க. கம்யூனிட்டி வாரியாக பாருங்களேன். ஓசியில் மொத்தமாக இருக்கிறது 712 மாணவர்கள். அதில் ஓசியில் 7.5ல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 30 பேர் தான். பிசியில் மொத்தமாக 7.5ல இருக்கிறது 14,254 மாணவர்கள். பிசியில் 1வது ரவுண்டில் 7.5ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 1,196 பேர். பிசிஎம்ல மொத்தமாக 7.5ல இருக்கிறது 1,358 மாணவர்கள். பிசிஎம்ல 1வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க வெறும் 98 மாணவர்கள் தான். எம்பிசியில் மொத்தமாக 7.5ல இருக்கிறது 18,289 மாணவர்கள். அதில் எம்பிசியில் 1வது ரவுண்டில் 7.5ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 1,110 பேர் தான். அதில் எஸ்சியில் மொத்தமாக 7.5ல இருக்கவங்க 8,794 மாணவர்கள். எஸ்சியில் 1வது ரவுண்டில் 7.5ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க 265 மாணவர்கள் தான். அதே போல் எஸ்சியில் 7.5ல மொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் 2,117 மாணவர்கள். அதில் 1வது ரவுண்டில் எஸ்சியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க வெறும் 43 பேர் தான். அதே போல் எஸ்டியில் மொத்தமாக 556 7.5 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் 7.5ல எஸ்டியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க வெறும் 8 பேர் தான். இதில் எல்லாருக்குமே 7.5லே சீட்டு கிடைச்சிடும் ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால். மொத்தமாக 7.5ல எவ்வளோ பேர் இருக்காங்க, 1வது ரவுண்டில் 7.5ல எவ்வளோ ஒரு கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் எத்தனை பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கேன். எவனாவது 7.5ல 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், நல்லா ஃபோனில் அவன் பேசையிலேயே ஃபோனை உடச்சி வீசிட்டு போகணும். அந்த லெவலுக்கு கேவலமாக பேசி அனுப்பிவிட்ருங்க. நம்ம பசங்களுக்கா சொல்லி கொடுக்கணும்? அந்த வார்த்தையெல்லாம் மோசமாக சொல்லி திட்டி அனுப்பிடுங்க. டேய், இதை பார்க்க சொல்லுங்க அவனை. மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, 7.5ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நீங்கள் இதெல்லாம் எடுத்து காமிங்க அவங்கள்ட்ட. ஓகேவா? அதனால 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களை ஏமாத்துற வேலையெல்லாம் யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. 7.5 மாணவர்களை ஏமாத்தணும்னு நினச்சா இந்த தமிழ்நாட்டில் அவங்களாம் வந்து என்னத்தை சொல்கிறது, ஏமாத்துறதுலேயே 1ஆம் நம்பர் ஃப்ராடாலாக தான் இருப்பான். ஏன்னா ஒரு இலவசமாக அவனுக்கு சீட்டு கிடைக்கிறவனை போய் ஏமாற்றக்கூடாதா இல்லையா? அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஏமாத்துறீங்களே, இதெல்லாம் எப்படி நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை. அதுதான் உண்மை. இந்த பாருங்க, இது மொத்த எவ்வளோ இடங்கள் கிடையாது, எத்தனை மாணவர்கள் மொத்தமாக கலந்துக்கிறாங்க, அதில் 7.5ல எவ்வளோ மாணவர்கள் 1வது ரவுண்டில் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ 1வது ரவுண்டு சாப்டருக்கே வருவோம். இந்த 1வது ரவுண்டில் என்ன எல்லாரும் புத்திசாலியாவா இருக்காங்க? கிடையாது. அதுதான் கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கு என்னமோ சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சி செய்தின்னு சொன்னீங்களே, என்ன மகிழ்ச்சியான செய்தினா, யாருக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியும்? யாருக்கு தெரியும் எவ்வளோ சீட் இருக்கு, எவ்வளோ இடம் இருக்கு? சாய்ஸ் வைக்கிறது மேட்ரு இல்லை ராஜா, எவ்வளோ சீட்டுக்கு நம்ம சாய்ஸ் வைக்கிறோம் அதுதான் மேட்ரு. காது கேட்குதா? சாய்ஸ் வைக்கிறது மேட்ரு இல்லை, எவ்வளோ சீட்டுக்கு நம்ம சாய்ஸ் வைக்கிறோம் அதுதான் மேட்ரு. அந்த மேட்ரை இங்கே உடச்சிக்கிட்டு இருக்கேன். கோபி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா, அந்த கடைசி அந்த கடகோடியில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கல அந்த ஒரு பையன், அவன் தான் நான். ஏன்னா நான் 2019 எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு வீட்டில் உட்காந்து, அன்னைக்கு ஃபோன் அப்போல்லாம் எங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ யூடியூப் இருக்குது, இன்னைக்கு இவ்வளோ இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ வீடியோ வருது. இப்பயும் ஏமாந்து போனீங்கன்னா நீங்களாம் அவங்களெலாம் என்ன சொல்கிறது? இது மாணவர்கள் தான் தப்பானவர்கள், பெற்றோர்கள் தான் தப்பானவர்கள். ஏன்னா கண்ட ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணி ஏமாந்து போகிறது நீங்கள், அவங்க கிடையாது. அவங்க ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. டாஸ்மாக் கடை ரோடு முழுக்க இருக்குது, அதுக்காக போய் எல்லாருமா குடிச்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பேர் குடிக்கிறான், எல்லாருமா போய் குடிக்கிறான். அதுக்காக டாஸ்மாக் கடையே வேணாங்கிற நம்ம இருக்கு. அது மாதிரி தான் இதுவுமே. ஃபோன் பண்ணி ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான், நம்ம ஏமாறக்கூடாது, அவ்வளோதான். இதான் விஷயம். ஸோ அதனால் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 1வது ரவுண்டுக்கு நம்ம வர்றோம். இப்போ 1வது ரவுண்டோட மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். இங்கே பாருங்க, தெளிவானவர்கள் இங்கே யார் என்று நம்ம சொல்ல முடியாது. இந்த 1வது ரவுண்டில் தெளிவாக சீட் எடுத்துகிட்டு போகணும்.
ஒன்றாவது ரவுண்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் 37,976 மாணவர்கள். அதில் 7.5 இலவச சீட்டு வாங்கக்கூடிய மாணவர்கள் 2,750 மாணவர்கள். இவருக்கு எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிடும் 7.5. ஆனால் ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். பாருங்களேன், இது நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இந்த மாணவர்கள் மொத்த மாணவர்கள் இந்த இதில் 7.5ல 30 பேர் இருக்காங்க அங்கிட்டு. இது மொத்தமாக இப்போ 2,330 ஓசி ஓப்பன் காம்படிஷன்னா அதில் 30 பேர் 7.5. ஸோ அப்போ இவங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, 7.5லையும் பண்ணுவாங்க, இங்கிட்டும் பண்ணுவாங்க, அங்கிட்டும் பண்ணுவாங்க, 2 சீட்டை வாங்குவாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது இதில். இந்த 1வது ரவுண்டு மாணவர்களுக்கு நம்ம ஒரு இது வைக்கிறோம்னா இக்கு வைக்கிறது என்னன்னா, இவர்கள் இன்னும் குழப்பமான நிலையில தான் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் போலாமா, இல்லை வெட்டினரி போலாமா, இல்லை எம்பிபிஎஸ் போலாமா, கொஞ்சம் மாணவர்கள் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 1வது ரவுண்டில் யாரெல்லாம் எப்படி வருவாங்க வரமாட்டாங்களா என்னங்கிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அதனால் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களே, உங்களுக்கு எவன்லாம் சீட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறானோ, இங்கே பாருங்கள், மொத்த இடங்கள் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மொத்த இடங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள், மொத்த இடங்கள் 1,77,342 சீட் இருக்குது. அதில் அது ஜென்ரல் சீட்டு 7.5 சீட்டு 14,378 சீட் இருக்குது. மொத்தமாக 1,91,720 சீட் இருக்குது. அது ஜென்ரல் சீட்டு 1,77,342 பணம் கட்டி கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறது. இலவசமாக படிக்கக்கூடிய சீட்டு 14,378 சீட் இருக்குது. மொத்தமாக 1,91,720 சீட் இருக்குது. அதனால் நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ஆண்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். 1வது ரவுண்டில் எவ்வளோ பேர் கலந்துக்காமல் போகிறான், இதை பார்க்க தானே போகிறீங்க. இப்போ இவ்வளோ பேரை காட்டுறேன்ல, எவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க, எவ்வளோ பேர் கலந்துக்கவே இல்லை, அதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. 1வது ரவுண்டில் நிறைய பேர் கலந்துக்காமல் போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது, இதுதான் உண்மை. 2வது ரவுண்ட்லையும் பல பேர் கலந்துக்க மாட்டாங்க, 3வது ரவுண்ட்லையும் பல பேர் கலந்துக்க மாட்டாங்க. அதுதான் நடக்க போகுது. சீட்டை வாங்கிட்டு பிடிக்கலன்ட்டு விட்டுருவாங்க. இதுதான் உண்மை, நடக்க தான் போகுது. நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்க தான் போவீங்க. நான் கோபி சொல்கிறது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, அதை தான் நான் சொல்லணும். அதனால் இந்த சீட்டு கிடைக்காது, உனக்கு நொட்டாது, நீ உருப்படாமல் போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான் ஏன் இதெல்லாம் இப்படி பேசுகிறேன்னா, என்னோட கட் ஆஃபு 100க்கு கீழே ஒரு 96 கட் ஆஃப் எடுத்த மாணவன். கொஞ்சம் என் வீடியோலாம் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்களேன், எப்பயிலேருந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அந்த வேதனையோடு வந்தேன். இன்றைக்கி பல பேர் என்னால் காலேஜ் படிக்கிறாங்க, இந்த இடத்துல நிற்கிறேன். நீங்களும் ஒரு நல்ல கல்லூரிக்கு போகிறீங்க. அப்படி இருக்கையில் அந்த கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் உட்காந்து அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ஒரு நல்ல காலேஜில் நம்ம கொண்டு போய் சேர்த்து விட்டு, வீட்டில் குடும்ப கஷ்டம், அவங்க ஏதாவது பணத்தை ஒரு வருஷம் கட்டுவாங்க, அடுத்த வருஷம் கட்டுவாங்களாங்கிற ஒரு வேதனையோடு அந்த இடத்துலேருந்து வந்தனால, அந்த மாதிரி அந்த ஏதேதோ குடும்பத்தில் கஷ்டத்தோட ஒரு பையன் இருக்கான். இன்னைக்கு இருக்க தான் செய்வான். கண்டிப்பாக பணம் கட்ட முடியாமல் வேதனையோடு இருக்கான். கவர்மெண்ட் கோட்டாவில் போயே ஆகணும்னு நம்பிக்கையோடு இருக்கான். அவனுக்கு தான் இந்த கோபி பேசுகிறேன். பயப்படாமல் நீ இரு, வீட்டில் நான் இருக்கேன், உனக்கு பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேவா. இதை யாரெல்லாம் உனக்கு சீட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறோன்னா அவன்கிட்ட எடுத்து இப்படி காமிங்க. மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கான், அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 1வது ரவுண்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் 7.5ல மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் 1வது ரவுண்டில் 7.5ல எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்ப்போம்டா பார்ப்போம். பார்க்கத்தானே போகிறோம் உங்கள் ஆட்டத்தை. இந்த 1வது ரவுண்டில் எவ்வளோ பேர் கலந்துக்காமல் போகிறாங்கங்கிறது நியூஸை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. 1வது ரவுண்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது தான் பேர். ஆனால் இதில் எவ்வளோ பேர் கலந்துக்காமல் போகிறாங்க, அதுதான் நமக்கு மகிழ்ச்சியான செய்தி. சரியா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். கவலைப்படாதீங்க. எனக்கு காலையிலேருந்து ஒரே வீடியோவாக போட்டுட்டு இருக்கோமா, அதனால் அதிகமாக பேச முடியல. காலைல எந்திரிக்கணும், அப்படியே அங்கேயே இருந்து வீடியோ, அப்புறம் அடுத்த நாள் வீடியோ, இப்படி போயிட்டே இருக்குது. எப்போ இதுக்கு ஒரு முடிவுன்னு தெரில. கண்டிப்பாக முடிவு வந்துடும். முடிவெல்லாம் கிடையாது. எப்போவும் உங்களுக்காக உழைத்து கொண்டே இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு இதை காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு ஏதாவது பண்ணி மாணவர்களை எப்படியாவது முன்னாடியே கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால இல்லை எங்கேயாவது கொண்டு போய் அட்மிஷன் போட்டுறோன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கட்டும்னு தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். தேங்க்யூ.